முயலுக்கு கிடைத்த பொக்கிஷம். ஒரு ஊர்ல ஒரு முயல் உணவு தேட பள்ளம் தோண்டிட்டு இருந்துச்சு. அப்போ அதுக்கு ஒரு புதையல் மேப் கிடைச்சது. அந்த புதையல் மேப் காட்டுற வழியில போனா நிறைய தங்கம் வைரம் கிடைக்கும் நினைச்சது. ஆனா அது மட்டும் போகாம தன்னோட நண்பன் கூட்டிட்டு போக முடிவு பண்ணுச்சு. ஆமை நண்பன் கிட்ட போய் இந்த புதையல் மேப் பத்தி எடுத்து சொல்லி தன் கூட வர கூப்பிட்டுச்சு. அப்போ அந்த ஆமை சொல்லிச்சு, நண்பா, புதையல் பத்தி மறைக்காம என்கிட்ட சொல்லி என்னையும் கூட கூட்டிட்டு போறதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிச்சு. அவங்க 2 பேரும் மேப் காட்டுற பாதையில ரொம்ப தூரம் கடந்து போனாங்க. 2 பேரும் ரொம்ப தூரம் போனதால அதிகமா பசி எடுத்துச்சு. கொஞ்சம் தூரம் போன அப்புறம் ஆமைக்கு ஒரு குட்டி மாம்பழம் கிடைச்சது. அப்போ அந்த ஆமை அதை சாப்பிடாம தன்னோட நண்பன் முயலுக்கு கொடுத்துச்சு. அந்த முயல் சொல்லுச்சு, நண்பா, உனக்கு கிடைச்ச மாம்பழத்தை நீ சாப்பிடாம எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுச்சு. அப்புறம் அங்க இருந்து அந்த மேப் காட்டுற வழியில போனாங்க. அப்போ ஒரு அழகான நீர்வீழ்ச்சி பார்த்தாங்க. அதுல ரொம்ப சந்தோஷமா விளையாடினாங்க. இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனாங்க. அப்போ ரொம்ப இருட்டினதால அங்கேயே ஒரு டென்ட் போட்டு 2 பேரும் ஸ்டார்ஸ பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. கடைசியில அந்த பொக்கிஷம் இருக்கும் இடத்துக்கு போய் ரீச் ஆயிட்டாங்க. அங்க இருக்கிற புதையல ஓபன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பரிசு கிடைத்து விட்டதுன்னு போட்டு இருக்கு. அப்போதான் அந்த முயலுக்கும் ஆமைக்கும் புரிஞ்சது, தங்கம் வைரம் தான் பொக்கிஷம் இல்ல. முயலுக்கு ஆமை மாம்பழம் கொடுத்து ஷேர் பண்ணதும், பொக்கிஷ பத்தி ஆமையிடம் முயல் மறைக்காம சொன்னதும், இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுதான் உண்மையான பொக்கிஷம்னு புரிஞ்சுட்டாங்க.